ஹalleluya. நல்லது மறுபடியுமாக தேவன் தாமே ஒரு புதிய மாதத்திலும் புதிய ஓய்வு நாளிலே திருவிருந்து ஆராதனையிலும் கலந்து கொள்ள தேவன் தடைகளை உடைத்தங்கள் ஒருவரையும் அழைத்துக் கொண்டு வந்திருக்கிறார். தேவனுக்கு நன்றி செலுத்தும் விதமாக நாங்கள் ஒரு பாடலை பாடி தேவ நாமத்தை மகிமைப்படுத்துவோம். அவர் தாமே எங்களை வருஷங்களை நன்மையால் முடிசூட்டுகிற தேவன் ஒவ்வொரு நாட்களையும் தமது கிருபைக்குள்ளாய் நடத்தி சென்று எங்களுடைய காரியங்கள் எல்லாவற்றையும் செயற்படுத்துகிற பரிசுத்த ஆவியானவர் தாமே இந்த நாளிலும் எங்கள் மத்தியிலே கடந்து வந்திருக்கிறார். அவரை வரவேற்போம். ஏசப்பா, எங்களுடைய எல்லா காரியங்களையும் நீங்க மாற்றுங்க சுவாமி. எங்களுடைய வாழ்க்கையின் தடைகளை ஆண்டவரை உடைத்து போடுங்க. ஆசீர்வாதங்கள் நிரப்புங்க ஆண்டவரே. அற்பமான எங்கள் ஆரம்பத்தை நீங்க சம்பூர்ணமாய் மாற்றுங்கன்னு சொல்லி ஒரு விசை தேவ நாமத்தை மகிமைப்படுத்தி அவருக்கு நன்றி செலுத்துவோம். நன்றி ஏசப்பா, சோஸ்தரிக்கிறோம் ஆண்டவரே. நாங்கள் யாவரும் சேர்ந்து தேவனை மகிமைப்படுத்தி துதித்துக் கொள்வோம். சோஸ்திரம் ஏசப்பா, உங்களை நன்றியோடு துதிக்கிறேன். ஆவியானவருக்கு நன்றி செலுத்துகிறோம். அல்பாவும் ஒமேகா மாணவரே, உம்மை சோஸ்தரிக்கிறேன் தேவனே. உமக்கு நன்றி சுவாமி, நன்றி. புதிய நாளுக்குள்ள என்னை நடத்தும், புதிய கிருபையால் என்னை நிரப்பும். புதிய நாளுக்குள்ள என்னை நடத்தும், புதிய கிருபையால் என்னை நிரப்பும். புது கிருபை தாரும் தேவா, புது பலனை தாரும் தேவா, புது கிருபை தாரும் தேவா, புது பலனை தாரும் தேவா. புதிய நாளுக்குள் என்னை நடத்தும், புதிய கிருபையால் என்னை நிரப்பும். புதிய நாளுக்குள் என்னை நடத்தும், புதிய கிருபையால் என்னை நிரப்பும். ஆரம்பம் அற்பமானாலும் முடிவு சம்பூர்ணமாம். ஆரம்பம் அற்பமானாலும் முடிவு சம்பூர்ணமாம். குறைவுகள் நிறைவாகட்டும், எல்லா குறைவுகள் நிறைவாகட்டும். வறட்சிகள் செழிப்பாகட்டும், எங்கள் வறட்சிகள் செழிப்பாகட்டும். புது கிருபை தாரும் தேவா, புது பலனை தாரும் தேவா, புது கிருபை தாரும் தேவா, புது பலனை தாரும் தேவா. புதிய நாளுக்குள் என்னை நடத்தும், புதிய கிருபையால் என்னை நிரப்பும். புதிய நாளுக்குள் என்னை நடத்தும், புதிய கிருபையால் என்னை நிரப்பும். வெட்கத்திற்கு பதிலாக நன்மை தாரும் தேவா, வெட்கத்திற்கு பதிலாக இரட்டிப்பு நன்மை தாரும் தேவா. கண்ணீருக்கு பதிலாக, எந்த கண்ணீருக்கு பதிலாக களிப்பை தாரும் தேவா, ஆனந்த களிப்பை தாரும் தேவா. புது கிருபை தாரும் தேவா, புது பலனை தாரும் தேவா, புது கிருபை தாரும் தேவா, புது பலனை தாரும் தேவா. புதிய நாளுக்குள் என்னை நடத்தும், புதிய கிருபையால் என்னை நிரப்பும். புதிய நாளுக்குள் என்னை நடத்தும், புதிய கிருபையால் என்னை நிரப்பும். புது கிருபை தாரும் தேவா, புது பலனை தாரும் தேவா, புது கிருபை தாரும் தேவா, புது பலனை தாரும் தேவா, புது கிருபை தாரும் தேவா, புது பலனை தாரும் தேவா, புது
நம்மோடு கூட இருந்து வழிநடத்தும்படியாக உள்ள இந்த நாளில் செலுத்தி தேவாவியான மத்தியில் அசைவாடும்படியாக இந்த நாளிலே இந்த புதிய மாதத்தை காண செய்ய தயவுக்காய் நன்றி செலுத்துகிறோம். கப்பா பிதாவே, இந்த நாளிலும் உங்களோட பந்தியில் அமரத்தக்கதாக தேவனுடைய பிரசன்னத்தினால நிறைக்கிறதுக்காய் கோடிச்சுட்டு ஓதுரும். இடம் முழுக்க தேவனுடைய வல்லமை கடந்து வருவதாக. ஆண்டவர் இந்த ஆராதனைக்கு விரோதமாக இடம்பெறதான எல்லா தீய சக்திகளின் கிரியைகளை இயேசுவின் நாமத்தினால கண்டித்து அப்புறப்படுத்திக் கொண்டு தேவனுடைய பரிசுத்த ஆலயங்களுக்குள்ளாக வருகிறோம். இந்த இடம் முழுக்க தேவனுடைய பிரசன்னம் இருக்க வேண்டுமா நாங்கள் செபிக்கிறோம். நாங்கள் ஆவியுடன் உண்மையுடன் தொழில் கொள்ளத்தக்கதாக பரிசுத்த ஆவியானவர்கள் மத்தியில் அசைவாட போற கை கோடிச்சுட்டு ஓதுறோம். தேவன் தாமியிலே நாளும் வார்த்தை கொடுக்கிற ஊழியக்காரனுடைய கரங்களை ஒப்புக் கொடுக்கிறோம். வழிநடத்துகிற சகோதரனை ஒப்புக் கொடுக்கிறோம். பாடல் பாடி மகிமைப்படுத்துகிற பிள்ளைகளை ஒப்புக் கொடுக்கிறோம். சிறிய பிள்ளைகளை ஒப்புக் கொடுக்கிறோம். கர்த்தர் தாமே கூட இருந்து வழிநடத்தும் சங்கீதம் வாசிக்கிற பிள்ளைகளை ஒப்புக் கொடுக்கிறோம். கர்த்தாவே, இந்த இடத்துல உங்களுடைய மகிமை வெளிப்பட வேண்டுமா நாங்கள் செபிக்கிறோம். நீதாமே கூட இருந்து பொறுப்படுத்தி வழிநடத்தும் இயேசுவின் நாமத்தினால செபிக்கிறோம் எங்கள் ஜீவனும் நல்ல பிதாவே, ஆமென். இணைந்து ஜெபிப்போம். உலகம் எங்கு நடந்து கொண்டிருக்கிற ஆராதனைகளுக்காக எல்லோருமாக இணைந்து நாங்கள் ஜெபத்தை ஏறெடுப்போம். ஆண்டவரே, இந்த வேளையில் உலகம் எங்கு நடந்து கொண்டிருக்கிற ஆராதனைக்காக ஸ்தோத்திரம். நடந்து முடிந்த ஆராதனைக்கு நடக்க போற ஆராதனைக்கு ஸ்தோத்திரம் என்று சொல்கிறோம். தேவனுடைய மகிமை வெளிப்படட்டும். ஒவ்வொரு திருச்சபையிலும் தேவ ஜனங்கள் கூடி ஆராதிக்கத்தக்கதாக தேவனே அப்பா, இந்த நாட்டில் இந்த ஜெர்மன் தேசத்தில் நடக்கிற ஆராதனைகளை ஒப்புக் கொடுக்கிறோம். இலங்கை, இந்தியா மற்றும் உலகத்தில் உள்ள ஒவ்வொரு திருச்சபையும் ஒப்புக் கொடுக்கிறோம். திருச்சபை ஊழியக்காரர்களை ஒப்புக் கொடுக்கிறோம். கர்த்தர் தாமே கூட இருந்து வழிநடத்துங்கள். இன்றைய நாளும் தேவ சமாதானம் ஒரு திருச்சபையிலும் கடந்து வேண்டும். இயேசுவின் நாமத்தினால செபிக்கிறோம் எங்கள் ஜீவனும் நல்ல பிதாவே, ஆமென், ஆமென். நாங்கள் சங்கீதம் வாசிக்க போகிறோம். சங்கீதம் 148 சங்கீதத்தை முதலாவது வாசிக்க கேட்போம். ஆகவே சங்கீதம் 148. Psalm 148. Halleluja, lobt den Herrn im Himmel, lobt ihn in der Höhe, lobt ihn alle seine Engel, lobt ihn die himmlischen Herrscher, lobt ihn Sonne und Mond, lobt ihn ihr funkelnden Sterne, lobt ihn alle Himmel, lobt ihn ihr Wasser, die ihr über den Himmel seid. Sie sollen den Namen des Herrn loben, denn er hat es befohlen und alles wurde geschaffen. Er lässt sie für immer und ewig bestehen. Er gab Gebote, die man nicht überschreiten darf. Lobt den Herrn auf der Erde, ihr Fische des Meeres und ihr tiefen Ozeane, Feuer und Hagel, Schnee und Sturm, Wind und Wetter, die ihm gehorchen, Berge und alle Hügel, Obstbäume und Zedern, wilde Tiere und Vieh, Reptilien und Vögel, Könige der Erde und alle Völker, Herrscher und Richter der Erde, junge Männer und junge Frauen, alte wie junge Menschen. Alle sollen den Namen des Herrn loben, denn allein sein Name ist groß und sein Ruf überragt Erde und Himmel. Er hat sein Volk stark gemacht und seine Gottesfürchtigen zu Ehren gebracht und das Volk Israel, das ihm nahe ist. Halleluja, Amen. Halleluja. தமிழை வாசிக்க போகிறோம். சகோதரிகள் தமிழை வாசிப்ப ஒரு வசனத்தை அடுத்த வசனம். அதாவது சங்கீத வசனங்களிலே நாங்கள் உணர்ந்து படிக்கணும். பரலோகத்திலே வாழ்வனவும் பூலோகத்திலே வாழ்வனும் கர்த்தரை துதிக்கணும். அது மட்டுமல்ல, சிறந்த புத்தி உள்ளவர்களும் தேவனை ஆராதிக்க முடியும் பாடலாசிரியர் எழுதுகிறார். ஆகவே சங்கீதத்தை உணர்ந்து தமிழை நாங்கள் வாசித்து கர்த்தரை துதிக்க போகிறோம். சங்கீதம் 148 சகோதரி வாசிப்பார்கள். நீங்கள் அடுத்த வசனத்தை வாசிங்க. சங்கீதம் 148. அல்லேலூயா, ஆனந்தில் உள்ளவர்களே கர்த்தரை துதியுங்கள், உன்னதத்தில் அவரை துதியுங்கள். தூதர்களை நீங்கள் யாவரும் அவரை துதியுங்க, அவருடைய சேனைகளை நீங்கள் யாவரும் அவரை துதியுங்கள். சூரிய சந்திரரே அவரை துதியுங்கள், பிரகாசமுள்ள சகல நட்சத்திரங்களே அவரை துதியுங்கள். வானாதி வானங்களே அவரை துதியுங்கள், ஆகாய மண்டலத்தில் உள்ள தண்ணீர்களே அவரை துதியுங்கள். அவைகள் கர்த்தரின் நாமத்தை துதிக்க கடவது, அவர் கட்டளையிட அவைகள் சிருஷ்டிக்கப்பட்டது. அவர் அவர்களை என்பதைக்கும் உள்ள சதா காலம் நிலைக்கும்படி செய்தார். மாறாத பிரமாணத்தை அவருக்கு நியமித்தார். பூமியில் உள்ளவர்களே கர்த்தரை துதியுங்கள், மகமச்சங்களே அவரை சகல ஆழங்களே. அக்கினியை கண்மலையை உறைந்த மலையை மூடுமலையை அவர் சொற்படி செய்யும் பெருங்காற்றே, மலைகளே சகல மேடுகளே, கனிகள் மரங்களே, சகல கேதல்களே, காட்டு மிருகங்களே, சகல நாட்டு மிருகங்களே, ஊரும் பிராணிகளே, இறங்குள்ள உறவுகளே, பூமியின் ராஜாக்களே, சகல ஜனங்களே, பிரபுக்களே, பூமியில் உள்ள சகல நியாயாதிபதிகளே, வாலிபரை கனியிலே உயிர் வைகுள்ளவர்களே, பிள்ளைகளே கர்த்தரை துதியுங்கள். அவர்கள் கர்த்தரின் நாமத்தை துதிக்க கடவர்கள். அவருடைய நாமம் மாத்திரம் உயர்ந்தது. அவருடைய மகிமை பூமியும்
பூமிக்கும் வானுக்கும் மேலானது. அவர் தம்முடைய பரிசுத்தவான்கள் யாவருக்கும் தம்மை சேர்ந்த ஜனமாக இஸ்ரவேல் புத்திரரின் கொண்டாட்டமாக தம்முடைய ஜனத்துக்கு தேவனை துதிக்கும் பொழுது தேவனை வாய்ச்ச சங்கீதத்திலே வாலிபர்களே, கன்னிகளே, பிள்ளைகளே, முதிர் வயதில் உள்ளவர்களே எல்லோரும் கர்த்தரை துதியுங்கள். அவருடைய நாமம் உயர்ந்தது, அவருடைய மகிமை பூமி எங்கும் உயர்ந்திருக்கிறது. ஆக தேவனை உள்ளத்தின் ஆழத்திலிருந்து உணர்ந்து பாடுவோம். நம்முடைய தாழ்வில் நம்மை நினைத்தவரை, பெயர் சொல்லி அழைத்தவரை, காலை தோறும் புதுக்கிருவை அளிக்கிறவரை, நம்மை விட்டு விலகாதவரை, பாவங்களை மன்னித்தவரை, எங்களை பரிசுத்தமாய் மாற்றினவரை, நம்முடைய பிள்ளையாய் எங்களை மாற்றினவரை, அப்பா பிதாவே என்று கூப்பிட உரிமை தந்தவரை உள்ளத்தின் ஆழத்திலிருந்து உணர்ந்து பாடுவோம், உண்மையாய் பாடுவோம். அவர் செய்த நன்மைகளை எங்கள் கண்களுக்கு முன்பு. அவர் நல்லவர், அவர் நன்மை செய்கிறவர், அவர் சர்வ வல்லவர், அதிசயமானவர். அந்த தேவனை உணர்ந்து உள்ளத்தின் ஆழத்திலிருந்து பாடுவோம். இதுவரை உதவி செய்த எபினேசரே, எங்கள் தேவனை சந்தித்த யோவாயிரே, சுகந்தந்த யோவா ராஃபா, பெலந்தந்த எல்சலா, சமானந்த யோவா சாலோ, எங்களை கண்ணோக்கி பார்க்கிற எல்ரோயி, எங்களை பரிசுத்தமாக்குற யோவா மெக்காதேஸ், எங்களுக்கு நீதி நியாயம் செய்கிற யோவா சிக்கேனு, இரக்கமுள்ள தேவனாய ஏலமன், ஜீவனுள்ள தேவனாய ஏல்சாய், உண்மையுள்ள தேவனாய ஏல்ராஜு, எங்களை கண்ணோக்கி பார்க்கிற எல்ரோயி, நல்லவரே உமை துதிக்கிறோம். ஆதியும் அந்தவுமானவரே, அல்பாவும் உமைகாவுமானவரே, முந்தினவரும் பிந்தினவருமானவரே, மரித்தெய்தோ சதா காலங்களில் உயிரோடு இருக்கிறவரே, இயேசுவே உம்மை நன்றியோடு துதிக்கிறோம். இருந்தவரும் இருக்கிறவரும் வருவருமாய கர்த்தாவே, எல்லா நாமங்களிலும் மேலான நாமமுடையவரே, ஒருவராய் பெரிய காரியங்களை செய்கிறவரே, ஆராய்ந்து முடியாத பெரிய காரியங்களையும் எண்ணி முடியாத அதிசயங்களையும் செய்கிறவரே, ஆச்சரியமானவரே, அதிசயமானவரே. ஹல்லேலூயா. பாடுவோம் நம் தேவனை புது பாடல் பாடியே, பாடுவோம் நம் தேவனை புது பாடல் பாடியே, அவர் நல்லவர், நன்மை செய்பவர், சர்வ வல்லவர், அவர் அதிசயமானவர், அவர் அதிசயமானவர். பாடுவோம் நம் தேவனை புது பாடல் பாடியே, சகல ஜனமே கைவட்டி கத்தரை கம்பீரமாய் பாடுவோம், சுரமண்டலம் மேளதாளங்கள் முழங்கிய துதித்திடுவோம். தாழில் நம்மை நினைத்தாரே, பெயர் சொல்லியே அழைத்தாரே, தாழில் நம்மை நினைத்தாரே, பெயர் சொல்லியே அழைத்தாரே. பாடுவோம் நம் தேவனை புது பாடல் பாடியே, பாடுவோம் நம் தேவனை புது பாடல் பாடியே. கர்த்தர் நல்லவர், அவர் கிருபை என்றும் உள்ளதென்றே சொல்லுவோம், அவர் கிருபை மாறாதது, என்றென்றும் நிலையானது. காலை தோறும் புதிதானது, நம்மை விட்டு விலகாதது. காலை தோறும் புதிதானது, நம்மை விட்டு விலகாதது. பாடுவோம் நம் தேவனை புது பாடல் பாடியே, பாடுவோம் நம் தேவனை புது பாடல் பாடியே. அப்பா பிதாவே என்று அழைக்கும் பாக்கியம் கொடுத்தாரே, அவர் பிள்ளையாய் நாம் மாறிட கிருபையும் பொழித்தாரே.
பாவங்களை மன்னித்தாரே, பரிசுத்தமாய் மாற்றினாரே. பாடுவோம் நம் தேவனை புது பாடல் பாடியே, பாடுவோம் நம் தேவனை புது பாடல் பாடியே. அவன் நல்லவர், நன்மை செய்பவர், சர்வவல்லவர். அவர் அதிசயமானவர், அவர் அதிசயமானவர், அவர் அதிசயமானவர். அதிசயமானவரே, நசரேனாகிய இயேசுவே, தேவன் பரிசுத்த ஆவியினாலும் வல்லமையினாலும் நிரப்பினார். அவர் நன்மை செய்கிறவராய் சொல்லியிருக்கிறார். பிசாசின் வழியிலாகப்பட்டு விடுதலையாக்கினார். ஆச்சரியமான காரியங்களை செய்கிறவரே, இயேசுவே உம்மை நன்றியோடு துதிக்கிறோம். இயேசுவே என்றும் மாறாதவரே. ஹல்லேலூயா. மனிதர்கள் மத்தியில் வாசம் பண்ண தேவன் எங்கள் மத்தியில் வாசம் பண்ண விரும்புகிறான். தேவனை உணர்ந்து பாடுவோம் உள்ளத்தின் ஆழத்திலிருந்து. இதோ மனிதர்கள் மத்தியில் வாசம் செய்கிறேன். இந்த பாடல் எல்லோரும் சேர்ந்து இணைந்து பாடுவோம். இதோ மனிதர்கள் மத்தியில் வாசம் செய்பவரே, எங்கள் நடுவிலே வசித்திட விரும்பிடும் தெய்வமே. இதோ மனிதர்கள் மத்தியில் வாசம் செய்பவரே, எங்கள் நடுவிலே வசித்திட விரும்பிடும் தெய்வமே. உமக்கு சிங்காசனம் அமைத்திட உம்மை துதிக்கிறோம் இயேசுவே. பரிசுத்த அலங்காரத்துடனே உம்மை தொழுகிறோம் இயேசுவே. உமக்கு சிங்காசனம் அமைத்திட உம்மை துதிக்கிறோம் இயேசுவே. பரிசுத்த அலங்காரத்துடனே உம்மை தொழுகிறோம் இயேசுவே. எங்கள் மத்தியில் உலாவிடும், எங்களோடென்றும் வாசம் செய்யும். எங்கள் மத்தியில் உலாவிடும், எங்களோடென்றும் வாசம் செய்யும். மனிதர்கள் மத்தியில் வாசம் செய்பவரே, எங்கள் நடுவிலே வசித்திட விரும்பிடும் தெய்வமே. உமக்கு சிங்காசனம் அமைத்திட உம்மை துதிக்கிறோம் இயேசுவே. பரிசுத்த அலங்காரத்துடனே உம்மை தொழுகிறோம் இயேசுவே. எங்கள் மத்தியில் உலாவிடும், எங்களோடென்றும்
செய்யும் எங்கள் மத்தியில் உலாவிடும் எங்களோடு என்றும் வாசம் செய்யும். பகலின் குளிர்ச்சியான வேளையிலே ஆதாமோடு உலாவினவரே, எங்களோடு பேசுகிறவரே, இன்றைய நாள் உம்முடைய வார்த்தை மூலம் வெளிப்படுத்துவீராக. சாமுவேலுக்கு உம்முடைய வார்த்தை மூலம் வெளிப்படுத்தினவரே, எல்லா பிரஸ்தாவத்தை பார்க்கிலும் உம்முடைய வார்த்தையை மகிமைப்படுத்தி இருக்கிறவரே, வார்த்தையான இயேசுவே உம்மை வரவேற்கிறோம். ஹல்லேலூயா. எங்கள் மத்தியில் உலாவிடும் எங்களோடென்றும் வாசம் செய்யும். எல்லோரும் சொல்லலாமா? எங்கள் மத்தியில் உலாவிடும் எங்களோடென்றும் வாசம் செய்யும். ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. சர்வவல்லவராய் ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. சர்வவல்லவராய் பாத்திர பாத்திர சர்வவல்லவர் நீரே. பாத்திர பாத்திர சர்வவல்லவர் நீரே. துதியுமக்கே கனமுமக்கே உவருமக்கே. ஆமென். துதியுமக்கே கனமுமக்கே உவருமக்கே. ஆமென். சகல துதி கனம் உமைக்கே தருணம். உச்சாமா நாங்க கரங்களை தட்டி அமர்ந்து கொள்வோம். ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தால் ஒரு வாழ்த்தி வரவேற்றுக் கொள்கிறோம். கர்த்ததாமே இந்த இடத்திலே அவருடைய பந்தியில் அமரவும் இந்த நாட்களை கழிக்காகவே கடந்த மாதங்களாக நம்மை கண்ணின் மணி போல காத்து வந்த தேவனுக்கு நன்றி செலுத்த கூடியிருக்கிறோம். தேவன் இதுவரை நடத்தினவர் தொடர்ந்தும் அவர் நடத்த உள்ள தேவனாய் இருக்கிறார். ஆகவே வந்த சபை சார்பில் வந்த ஒருவரை நாங்கள் வாழ்த்தி வரவேற்கிறோம். நாங்கள் நானும் ஒரு புதிய சகோதரியை காண்கிறோம். நாங்கள் அறிந்து இந்தியாவிலிருந்து அவர்கள் வந்திருக்கிறார்கள். அவர்கள் ஆண்டவரை அழைத்த பிள்ளைகள் என்று கேள்விப்பட்டு நாங்கள் கரங்களை தட்டி அவர்களை வரவேற்போம். இந்த நாளில் அவர்கள் வந்தது தேவனுடைய சித்தத்தின்படி இந்த இடத்துல அவர்கள் வந்து தேவனை ஆராதிக்க கொடுத்த சந்தர்ப்பத்துக்காக நாங்கள் ஜெபம் பண்ணுகிறோம். இந்த நாட்களிலும் அந்த ஒருவரும் தேவனுடைய நாமத்தினாலும் உங்களை ஆசீர்வதித்து நாங்கள் வரவேற்கிறோம். ஆகவே இப்பொழுதும் நாங்கள் வழக்கம் போல தேசங்களுக்காக நாங்கள் ஜெபிக்க வேண்டும். தேசங்களுக்காக இப்பொழுது நடந்து கொண்டிருக்கிற சூழ்நிலைகள் யுத்தங்கள் எல்லாவற்றையும் நாங்கள் அறிந்திருக்கிறோம். ஆகவே தொடர்ந்து நாங்கள் ஜெபம் பண்ணுவோம். ஆகவே இந்த ஞாயிறு ஆராதனையிலும் இந்த தேசங்களுக்காக இப்படி சகோதரர் ஜெபத்தை ஏறெடுப்பார்.
மூலமாக இந்த ஜெபங்களை கேட்டு தேசங்களை கேட்டு ரட்சிக்கப்படுவதற்காக நன்றி சொல்கிறோம். கர்த்தாவே, நாங்கள் ஞானங்கள் பாக்கியங்களை நான் கட்டுவேன் காலத்தில் வாசல் நீக்கும் சின்னவரே சின்ன ஆயிரம் வெள்ளத்தை ஆயிரமாக கட்டுறான் ஆகியதால் தீவிரமாக படி வாழ்வு திட்டத்தை நிறைவேற்றப்படுவதற்காக நன்றி சொல்கிறோம். ஜெபங்களை பதிலை கொடுக்கப்படுவதற்காக நன்றி சொல்கிறோம். இயேசுவின் நாமத்தில் காலத்தில் நல்ல பிதாவே. ஆமென், ஆமென். நாங்கள் இப்பொழுது உற்சாகமாக ஜெபம் பண்ணி காணிக்கை செலுத்தின பின் நம்முடைய சிறிய பிள்ளைகள் வந்து வசனங்களை சொல்லி ஞாயிறு சபைக்கு செல்வார்கள். இப்பொழுது நாங்கள் ஜெபம் பண்ணுவோம். அன்பான கர்த்தாவே, இந்த நாளிலும் ஒருமனப்பட்டு இந்த இடத்திலே கூடி வந்தோம். உற்சாக பலிகளை நாங்கள் செலுத்த போகிறோம். ஆண்டவரே, ஸ்தோத்திர பலிகளை துதி பலிகள் நாங்கள் செலுத்தினோம். இவ்வளவு உற்சாகமாய் கொடுக்க போகிறோம். எங்களை உங்கள் காணிக்கை அங்கீகரிங்க. இந்த இடத்துல இருந்து வந்த ஒவ்வொரு பிள்ளைகளையும் நிறைவான நன்மையான ஆசீர்வதித்து அனுப்புங்க. இந்த நாளில் கர்த்தா அந்த சிறிய பிள்ளையிலிருந்து பெரியவரும் பிரசன்னத்தின் வல்லமை ஆளுகை செய்யட்டும். இயேசுவின் நாமத்தினாலே ஜெபிக்கிற நல்ல பிதாவே, ஆமென். இப்பொழுது சிறிய பிள்ளைகள் வசனங்களை சொல்ல நாங்கள் கேட்போம். ஆமென். சொல்லுங்கள். ஆமென். ஆமென். கரங்களை தட்டுவோம். ஆமென். தேவனுடைய வார்த்தை நாங்கள் சொல்ல போகிறோம். தலைகளை தாழ்த்தி நாங்கள் ஜெபம் பண்ணி கர்த்தருடைய வார்த்தைகளை நாங்கள் நடத்திருப்போம். அன்பு மனதிற்குள் நிறைந்த புலோக பிதாவின் அருமையான மாலை ஆராதனைக்காய் மக்கள் நன்றி செலுத்துகிறோம். மாதத்தின் முதல் வாரத்திலே உடைய பந்தியில் அமர்படியாய் சபையோராய் ஒன்று கூடிய ஆண்டவரை ஆராதித்தோம். இப்பொழுது நம்முடைய ஜீவனுள்ள தேவனுடைய ஆண்டவரே வார்த்தைகள் ஆண்டவரே நம்முடைய வார்த்தை சொல்கிறது மனிதன் 40 நாள் மாத்திரமல்ல, ஜீவன் உள்ள தேவனுடைய வாயிலிருந்து புறப்படும் ஒவ்வொரு வார்த்தையினாலும் பிழைப்பான் என்று கர்த்தாவே இந்த வார்த்தையை பேசுகிறே வந்திருக்கிற பிரசனத்துக்குள்ளே நாங்கள் மறைக்கிறோம். இந்த வார்த்தைக்கு விரோதமாய் கிரியை செய்கிற எல்லா எதிர்வெண்ணைகளும் இயேசு நாமத்திலே நாங்கள் நிர்மூலமாக்குகிறோம். கர்த்தாவே நேரே ஆளுகை வழி நடத்தும் இயேசு நாமத்திலே பிதாவே, ஆமென். இன்றைய நாள் செய்திக்கு ஆதாரமாக ஒரு வேத வசனம் வாசிப்போம். 2 கொரிந்தியர் 12ஆம் அதிகாரம் 9வது வசனம். அதற்கு அவர், என் கிருபை உனக்கு போதும், பலவீனத்திலே என் பலம் பூரணமாய் விளங்கும் என்றார். ஆகையால் கிறிஸ்துவின் வல்லமை என்மேல் தங்கும்படி என் பலவீனங்களை குறித்து நான் மிகவும் சந்தோஷமாய் மேன்மை பாராட்டுவேன். ஆமென். இன்றைக்கு என்னுடைய செய்தியின் தலைப்பு என் கிருபை உனக்கு போதும் என்பதாக. ஆண்டவர் அதாவது பவுலுக்கு சொல்லுகிறார் என் கிருபை உனக்கு போதும். அப்ப எந்த சந்தர்ப்பத்திலே அவளுக்கு ஒரு முள் இருந்தது, அதை நீக்கி விடும்படியாக 3 தரம் ஜெபம் பண்ணும் பொழுதுதான் ஆண்டவர் சொல்கிறார். எனவே அந்த வார்த்தை சொன்ன பிறகு அவர் அதை குறித்து அவர் சோர்ந்து போகவில்லை. அவர் சொல்லுகிறார், அதாவது கிறிஸ்துவின் வல்லமை என்மேல் தங்கும்படி என் பலவீனங்களை குறித்து நான் மிகவும் சந்தோஷமாய் மேன்மை பாராட்டுவேன் என்று சொல்லப்படுகிறதை நாங்கள் காணுகின்றோம். எனவே ஆண்டவர் அதாவது எங்களுக்கு இந்த நாளிலே சொல்லுகிற காரியம் என்னென்று சொன்னால், என்னுடைய கிருபை உனக்கு போதும், உன்னுடைய பலவீனத்திலே என்னுடைய பலன் பூரணமாய் விளங்குவேன். எனவே ஆண்டுடைய கிருபை பாருங்கள், அவர் கிருபையை எங்களுக்கு கண்டெடுக்கிறார். அவர் கிருபை தான் எங்களை தாங்கினது, அவருடைய கிருபை தான் எங்களை நடத்துகிறது. அவர் இந்த போக்கிலும் பலத்திலும் இருந்து பாதுகாத்து நடத்துகிறது தேவனுடைய கிருபை தான். எனவே இந்த கிருபையை குறித்து நாங்கள் ஆராய்ந்து பார்க்கும் பொழுது முதலாவதாக அதாவது இந்த கிருபை அது ஒரு எல்லை இல்லாத அல்லது ஒரு அளவிட முடியாத கிருபை. தேவன் நமக்கு பாராட்டின கிருபை பாருங்கள், சங்கீதம் 117 சொல்லப்படுகிறது, ஜனங்களே கர்த்தரை துதியுங்கள், ஜாதிகளே கர்த்தரை துதியுங்கள், அவர் நம்மேல் வைத்த கிருபை பெரியது, அவருடைய இரக்கம் என்று உள்ளது. அப்ப அவர் வைத்த கிருபை, நம்மேல் வைத்த கிருபை அது பெரிதாய் காணப்படுகிறது. எனவே அந்த கிருபை அதாவது எல்லை இல்லாதது அல்லது அளவில்லாது, அதைத்தான் சங்கீதம் சொல்லப்படுகிறது. வாசிப்போம். அதாவது 103வது சங்கீதம் 11வது வசனத்திலே வாசிக்கின்றோம். பூமிக்கு வானம் எவ்வளவு உயரமாயிருக்கிறதோ அவருக்கு பயப்படுகிறவர்கள் மேல் அவருடைய கிருபையும் அவ்வளவு பெரிதாய் இருக்கிறது. ஆமென். நாங்கள் தேவனுக்கு பயப்படுகின்றோம். தேவ பிள்ளைகளுக்கு
அதாவது பூமிக்கு வானத்துக்கும் உயரத்தை அளக்க முடியுமா? அந்த அளவுக்கு தான் ஒரு அளவில்லாத அல்லது இல்லை இல்லாத கிருபை அவன் நம்மை வைத்திருக்கிறான். எனவே நம்ம சங்கீதம் 132 சங்கீதத்திலே பார்க்கும் பொழுது 10வது வசனம் சொல்கிறது, கர்த்தரை நம்புகிறவர்களையோ கிருபை சூழ்ந்து கொள்ளும் என்பதாக. எனவே இந்த எல்லை இல்லாத கிருபை, அளவில்லாத கிருபை நம்மை சூழ்ந்து கொண்டிருக்கிறபடினால் தான் இன்று வரை நாங்கள் தேவனுடைய ஜனங்கள் நாங்கள் வாழுவதும் உயிருடன் வாழ்வதும் சுகமுடன் இருப்பதும் அவருடைய கிருபை. எனவே அந்த கிருபைக்காக நாங்கள் காத்திருக்க வேண்டும். அவருடைய கிருபைக்காக நாங்கள் காத்திருந்துதான் பலனடைய முடியும். எங்களுடைய சுயபலத்தை நாங்கள் நம்பினால் நாங்கள் வெட்கப்பட்டு போய்விடுவோம். எனவே நாங்கள் எப்பொழுதும் சொல்லணும், நாங்கள் தாழ்ந்த நிலையில் இருந்தாலும் நாங்கள் ஒரு உயர்ந்த நிலையில் இருந்தாலும் எந்த நேரத்திலும் நாங்கள் சொல்ல வேண்டும், நான் இன்றைக்கு இருக்கிறது ஆண்டவருடைய கிருபையினாலே என்று சொல்லி. எனவே நான் ஆண்டவர், அதாவது மரியாளுக்கோ கர்த்தருடைய கண்களிலே கிருபை கிடைத்தது போல, நோவாவுக்கு கர்த்தருடைய கண்களிலே கிருபை கிடைத்தது போல, நாம் ஒவ்வொருவருக்கும் கர்த்தருடைய கண்களிலே கிருபை கிடைத்திருக்கிறது. எனவே இந்த கிருபை பெரியது, அது மேலானது. அந்த கிருபையை நாங்கள் நம்முடைய வாழ்க்கையிலே தக்க வைத்துக் கொள்ள வேண்டும். நாங்கள் எதை இழந்தாலும் கர்த்தருடைய கிருபையை நாங்கள் இழந்து விடக்கூடாது. கர்த்தருடைய கிருபை இழந்தோமாக இருந்தால் நம்முடைய வாழ்க்கையிலே ஒன்றுமில்லை. எனவே நாங்கள் எப்பொழுதும் அனுதினமும் அவருடைய கிருபைக்கு காத்திருக்க வேண்டும். அவருடைய கிருபையினால் தான் நாங்கள் வாழுகின்றோம் என்ற எண்ணம் எங்களுக்கு இருக்க வேண்டும். எனவே நம்மை இதுவரை நடத்தி கொண்டு வந்தது கடவுளுடைய கிருபை என்று நாங்கள் சொல்லிக்கொள்ள வேண்டும். அப்ப அந்த கிருபை அதாவது முதலாவது குறிப்பு அளவில்லாதது. அடுத்ததாக அந்த கிருபை நம்மை விட்டு ஒரு நாளும் விலகாது. அவர் சங்கீதம், அதாவது ஏசாயா தீர்க்கதரிசியின் புத்தகம் 54வது அதிகாரம் 10வது வசனத்திலே சொல்லப்படுகிறது. வாசிப்போம். மலைகள் விலகினாலும் பர்வதங்கள் நிலை பெயர்ந்தாலும் என் கிருபை உன்னை விட்டு விலகாமலும் என் சமாதானத்தின் உடன்படிக்கை நிலை பெயராமலும் இருக்கும் என்று உண்மையில் மனதுருகிற கர்த்தர் சொல்கிறார். பாருங்கள், வேதம் சொல்றது மலைகள் விலகுமாம், பர்வதங்கள் நிலை பெயருமாம், ஆனால் அவருடைய என் கிருபை உன்னை விட்டு விலகாமலும் என் சமாதானத்தின் உடன்படிக்கை நிலை பெயராமலும் என்று உண்மையில் மனதுருகிற கர்த்தர் சொல்லுகிறார். பிரியமானவர்களே, ஆண்டவர் கிருபை, அதான் சொல்றார், மலைகள் விலகுமாம், பர்வதங்கள் நிலை பெயரும். அப்ப இந்த கிருபை என்பது நம்மை விட்டு விலகாத கிருபை. அப்ப நம்மை விட்டு விலகாத கிருபை இங்க நீங்கள் இந்த ஏசாயா 54வது அதிகாரத்தில் நீங்கள் பார்த்தால், அதாவது 14வது வசனம் சொல்கிறது, நீதியினால் ஸ்திரப்படுவாய், கொடுமைக்கு தூரமாவாய், பயமில்லாதிருப்பாய், திகிலுக்கு தூரமாவாய், அது ஒன்றும் உன்னை அணுகுவதில்லை என்பதாக பிரியமானவர்களே. எனவே ஆண்டவர் அவருடைய கிருபை எங்கள் மேல் இருக்கும் பொழுது நாங்கள் பாதுகாப்பாகவும், ஆண்டவர் எங்களை, அதாவது எவ்வளவு பெரிதாய், இந்த ஏசாயா 54 இறுதி சொல்லப்படுகிறது, உனக்கு விரோதமாய் உருவாக்கப்படும் எந்த ஆயுதமும் வாய்க்காது போகும் என்பதாக. எனவே நாங்கள் ஆண்டவருடைய கிருபையை நம்பினோமாக, மனிதர்களை நம்புவோமாக இருந்தால் அதெல்லாம் மாறி போய்விடும். ஆனால் ஆண்டவரை நாங்கள் உண்மையாக அந்த தேவ பயத்தோடு ஆண்டவரை உறுதியாய் பற்றி கொள்வோமாக இருந்தால், அவருடைய கிருபையை நாங்கள் சார்ந்திருப்போமாக இருந்தால், அது என்னதான் இந்த உலகத்திலே நம்மை கைவிட்டாலும், ஆண்டவர் வேதம் சொல்வது, தகப்பனும் தாயும் கைவிட்டாலும் கர்த்தர் நம்மை சேர்த்துக் கொள்வார் என்பதாக. எனவே அவர் மாறாதவர், அவர் மறவாதவர், அவர் விலகாதவர். நம்மை விட்டு விலகாத கிருபை நமக்கு கொடுக்கப்பட்டிருக்கிற கிருபை. எனவே மலைகள் விலகும், பர்வதங்கள் நிலை பெயரும். அதாவது ஆண்டவர் சொல்கிறார், என் கிருபை உன்னை விட்டு விலகாது என்பதாக. எவ்வளவு நல்ல செய்தி பிரியமானவர்களே. உலகத்திலே பாருங்கள், கர்த்தருடைய கிருபையை அறியாமல் இருக்க நிர்மூலர்கள் தங்களுக்கு வருகிற கிருபையை போக்கடிக்கிறார்கள் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. எனவே இன்றைக்கு நாங்கள் தேவன் எங்களுக்கு அவர் பாராட்டின இந்த கிருபை, எப்படி மரியாள் இதோ ஆண்டவருடைய அடிமை, உடைய வார்த்தையின்படி எனக்காக கடவுது, அதாவது தாழ்மையின் அடிமையை நோக்கி பார்த்தீரே என்று சொல்லி மரியாள் பாடல் பாடுகிறதை நாங்கள் காணுகின்றோம். அதே போல அன்னாளும் அப்படித்தான் சொல்லுகிறார்கள். அதாவது பொழுது சதியவனை பொழுதிலிருந்து அவர் தூக்கி எடுத்து பிரபுக்களோடும் அதிகாரிகளோடும் உட்கார வைக்கிற தேவனாக இருக்கின்றார். எனவே அவருடைய கிருபையினால் ஆண்டவர் இதுவரை நம்மை நடத்தின தேவன், இனியும் தொடர்ந்து நடத்த அவர் வல்லமுள்ள தேவனாக இருக்கிறார். அப்ப அந்த கிருபை எப்படிப்பட்டது என்று சொன்னால், அது காலை தோறும் புது கிருபையா.
புலம்பெயர் புத்தகம் 3ஆம் அதிகாரம் 22, 23 நாங்கள் வாசிக்கின்றோம். நாம் நிர்மூலமாகாதிருக்கிறது கர்த்தருடைய கிருபையே, அவருடைய இரக்கங்களுக்கு முடிவில்லை. அவைகள் காலைதோறும் புதியவைகள், உமது உண்மை பெரிதாயிருக்கிறது. ஆமென். நாங்கள் நிர்மூலமாக, அதாவது நாங்கள் இன்று வரை அழிக்கப்படாமல் பாதுகாக்கப்பட்டிருப்பது கர்த்தருடைய கிருபையே. பார்க்கிறது புலம்பல் என்ற புத்தகத்துக்கு பேர் புலம்பல் தான். இந்த 3ஆம் அதிகாரத்திலே நீங்கள் பார்த்தால் அங்கே எரேமியா புலம்பல் பாடுகிறார். ஆனால் அந்த புலம்பல்கள் நடுவிலே ஒரு புதிய நம்பிக்கை பிறக்கிறது. என்ன சொல்கிறது? 22வது வசனத்திலே, அதாவது 21வது வசனத்திலே, இதை என் மனதில் வைத்து நான் நம்பிக்கை கொண்டிருப்பேன் என்று சொல்கிறார். நாம் நிர்மூலமாகாதிருக்கிறது கர்த்தருடைய கிருபையே, அவருடைய இரக்கங்களுக்கு முடிவில்லை. அவைகள் காலை தோறும் புதியவைகள், உமது உண்மை பெரிதாக இருக்கிறது என்பதாக. எனவே இந்த புலம்பலின் நடுவிலே புது நம்பிக்கை பிறந்தது போல நம்முடைய வாழ்க்கையில் நாங்கள் புலம்பல் பாடிக்கொண்டிருந்தால் எங்களுக்கு ஒரு நம்பிக்கை பிறக வேண்டும். இன்றைக்கு வரை நான் உயிருடன் வாழ்வதும் சுகமுடன் இருப்பதும் நான் பாதுகாக்கப்பட்டிருப்பதெல்லாம் நான் நிர்மூலமாக இருப்பதெல்லாம் ஆண்டவருடைய கிருபை என்று சொல்லி பாருங்கள். நாங்கள் பிறந்ததிலிருந்து நாங்கள் யோசித்து பார்க்க வேண்டும். எத்தனையோ ஆபத்திலிருந்து கர்த்தரை தூக்கி எடுத்தால், எத்தனையோ சூழ்நிலையை கர்த்தரை காப்பாற்றி இன்று வரை அவர் எங்களை உயிருடன் வைத்திருக்கிறார் என்று சொன்னால் அதெல்லாம் ஆண்டவருடைய கிருபை என்று நாங்கள் சொல்ல வேண்டும். எனவே அந்த கிருபை புதிதாகி, புது கிருபை அனுதினமும் புது கிருபை. அப்படி என்றால் என்ன? அனுதினமும் அவருடைய கிருபைக்காய் நாங்கள் காத்திருக்க வேண்டும். காலை தோறும் கிருபைக்காய் நாங்கள் காத்திருக்க வேண்டும். எனவே நாங்கள் சொல்லணும், போக்கிலும் வரத்திலும் நம்மை கூட இருந்து பாதுகாக்கிறது அவருடைய கிருபை. எனவே நாங்கள் அனுதினமும் அவரை தேடும் பொழுது எங்களை அவர் பாதுகாத்து போக்கிலும் வரத்திலும் கூட இருந்து பாதுகாத்து நடத்துகிற தேவனாக இருக்கிறார். எனவே நாங்கள் அவருடைய பிள்ளைகளாக இருக்கிறபடினால், அவரை நம்பி இருக்கிறபடினால் அவருடைய கிருபைக்குள்ளே நாங்கள் வாழுகின்றோம். நாங்கள் கிருபையினால் வாழுகின்றோம். எனவே கிருபை இல்லாமல் எங்களால் வாழ முடியாது. அப்படித்தான் நாங்கள் ஒவ்வொரு தேவனிடம் சொல்ல வேண்டும். அவருடைய என்னுடைய சுயபலத்தினாலே வாழ முடியாது. எனவே நான் போல் சொல்கிறார், என்னை பலப்படுத்துகிற கிறிஸ்துவினாலே எல்லாவற்றையும் செய்ய எனக்கு பலன் உண்டு. பலவீனத்திலே பலன் பூரணமாய் விளங்கும் என்று ஆண்டவர் சொன்னவுடனே அவருக்குள்ளே அங்கே தைரியம் வந்து சொல்கிறார், என்னை பலப்படுத்துகிறவர் கிறிஸ்து, அதனாலே அவராலே நான் எல்லாவற்றையும் செய்ய எனக்கு பலன் உண்டு. அதே போல்தான் தாவீதும் சொல்கிறார், உம்மாலே நான் ஒரு சேனைக்குள் பாய்வேன், உம்மாலே நான் ஒரு மதிலை தாண்டுவேன் என்பதாக. எனவே ஆண்டவருடைய கிருபையை பெற்ற நாங்கள் பாக்கியவான்கள், பாக்கியவதிகளாக இருக்கின்றோம். அந்த கிருபை காலை தோறும் புதிதாக இருக்கிறது நாங்கள் பார்க்கின்றோம். அடுத்ததாக அந்த கிருபைகளை தாங்குகிறது. சங்கீதம் 94:18 வாசிப்போம். என் கால் சறுக்குகிறது என்று நான் சொல்லும் போது கர்த்தாவே உமது கிருபை என்னை தாங்குகிறது. என் கால்கள் சறுக்கிறது என்று நான் சொல்லும் பொழுது சங்கீதக்காரன் சொல்லுகிறார், கர்த்தாவே உடைய கிருபை என்னை தாங்குகிறது என்று சொல்லி. நாமும் கூட அப்படிப்பட்ட அனுபவத்திலேயே நாங்கள் கடந்து செல்லலாம். நாங்களுடைய கால்கள் சறுக்கிற ஒரு அனுபவம் வரும் பொழுது அந்த கிருபை தானங்களை தாங்கி ஏந்தி சுமந்து நடத்துகிற கிருபையாய் இருக்கிறது பிரியமானவர்களே. எனவே கிருபை என்பது தகுதி இல்லாதவனுக்கு கடவுளால் கொடுக்கப்படுகிற ஈவு அல்லது அருள் தான் இந்த கிருபை என்று சொல்லப்படுகிறது பிரியமானவர்கள். எனவே நாங்கள் ஆண்டவர் எங்களை தாங்கி நடத்தின கிருபை என்று நாங்கள் பார்க்கின்றோம். அது புது கிருபை மாத்திரமல்ல, அனுதினமும் புது கிருபை, அது தாங்கி நடத்துகிற கிருபை என்று நாங்கள் பார்க்கின்றோம். சங்கீதம் 136:23 வாசிப்போம். நம்முடைய தாழ்வில் நம்மை நினைத்தவரை துதியுங்கள், அவர் கிருபை என்றும் உள்ளது. அவர் தாங்கி நடத்தும் கிருபை மாத்திரமல்ல, தாழ்வில் நினைத்த கிருபை. அப்படின்னா என்ன? நம்முடைய தாழ்வையே நம்மை நினைத்தாராம். பாருங்கள், நாங்கள் உயர்ந்த நிலையிலே இருக்கும் பொழுது கர்த்தரை நினைக்கவில்லை. எந்த நிலையில் இருந்தாலும் ஆண்டவர் நினைக்கிறார். ஆனால் சங்கீதக்காரனுடைய அனுபவம் என்ன? நம்முடைய தாழ்விலே பாருங்கள், நாங்கள் உயர்ந்த நிலையில் இருந்தால் எல்லாரும் எங்களை நினைப்பார்கள். ஆனால் ஒரு தாழ்ந்த நிலைக்கு வரும் பொழுது மனிதர்கள் எங்களை நினைக்க முடிய மாட்டார்கள். ஆனால் ஆண்டவர் நம்முடைய தாழ்விலே நம்மை நினைத்தாராம். எனவேதான் நாங்கள் ஆண்டவரை ஸ்தோத்திரிக்கும் பொழுது நம்ம தாழ்விலே எங்களை நினைத்தீரே, உம்மை ஸ்தோத்திரிக்கிறேன். மரியாளும் அப்படித்தான், இயேசுவின் தாயாகிய மரியாளும் அப்படித்தான் பார்க்கிறார். தாழ்மையின் அடிமையை நோக்கி பார்த்தீரே, உயர்த்தி மகிழ்ந்தீர், 1 கோடி ஸ்தோத்திரம். ஆண்டவர் அவர் தாழ்ந்த நிலையில இருந்த மரியாளை உயர்த்தினார்.
இப்ப மரியாள் என்ன சொன்னார்கள்? இதோ ஆண்டவருடைய அடிமை, உடைய வார்த்தையின்படி எனக்கு ஆக கடவுது என்று சொன்னார்கள். அப்ப அது எதை காட்டுகிறது? தாழ்மையை காட்டுகிறது. அப்ப யாரிடத்திலே கிருபை தங்கும் என்று சொல்லி சொன்னால், தாழ்மை உள்ளவரிடத்தில் தான் கிருபை தங்கும். அப்ப தாழ்மை உள்ளவர்கள் கர்த்தருடைய கிருபையை அதிகமாக பெற்றுக்கொள்ள முடியும். ஆனால் பெருமை என்று வந்துவிட்டால் கிருபை இழந்து விடும். அப்ப இன்றைக்கு அதாவது அநேகர் கிருபையை இழக்கிறதுக்கு காரணம் என்ன? ஆண்டவர் சொல்கிறார், மலைகள் விலகினாலும் பர்வதங்கள் நிலை பெய்ந்தாலும் என் கிருபை உன்னை விட்டு விலகாது. ஆனால் மனிதர்கள் எப்படி என்ன சொல்கிறார்கள் சொன்னால், ஆண்டவருடைய கிருபையை நம்பி வாழாமல் அவர்களுக்குள்ளே மேட்டிமை பெருமை ஆண்டவருடைய கிருபை உதாசீனம் செய்கிறார்கள். அவ்வளவுதான். அவர் கர்த்தருடைய கிருபை உதாசீனம் செய்து தங்களுடைய பலத்திலே வாழலாம் என்று நினைக்கும் பொழுதுதான் அவர்களுக்கு அது இந்த உலகத்திலே ஓஹோன்று இருந்தாலும் அது முடிவிலே அது அழிவாகத்தான் மாறுகிறது. எனவே நாங்கள் பார்க்கின்றோம், எப்பொழுதும் யாக்கோப்பு சொல்லுகிறார், அவர் அதிகமான கிருபை யாருக்கு அளிக்கிறாரா? யாக்கோப்பு 4:6, அவர் அதிகமான கிருபையை அளிக்கிறாரே, ஆதலால் தேவன் பெருமையுள்ளவர்களுக்கு எதிர்த்து நிற்கிறார், தாழ்மையுள்ளவர்களுக்கோ கிருபை அளிக்கிறார் என்று சொல்லியிருக்கிறது. அப்ப எந்த நேரத்திலும் நாங்கள் நமக்குள்ளே ஒரு பெருமை வந்து விடாத வேண்டும். கர்த்தருக்கு முன்பதாக நாங்கள் தாழ்மை படுங்கள், அப்பொழுது அவர் உங்களை உயர்த்துவார். எனவே தாழ்மை உள்ளவர்களைத்தான் கர்த்தர் கிருபை அளிக்க முடியும் என்று வேதம் சொல்கிறது. பெருமை உள்ளவனுக்கு, அதாவது பாவியா இருக்கிறவனுக்கு தேவன் எதிர்த்து நிற்கிறார் என்று வேதம் சொல்லவில்லை. மாறாக பெருமை உள்ளவனுக்கு அவர் எதிர்த்து நிற்கிறாரா? தாழ்மை ஒரு அதாவது 2 பேர் ஜெபம் பண்ண வந்தார்கள். அப்போ ஒருவன் தன்னுடைய சுயநீதியை சொல்லி ஜெபிக்கின்றான். ஆனால் அந்த ஆயக்காரன் எப்படி ஜெபம் பண்ணினான்? அதாவது பாவியாகிய என்மேல் கிருபையாயிரும். அப்ப தாழ்மை, பாவியாகிய என்மேல் கிருபையாயிரும். அப்ப அவன் தன்னை தாழ்த்துகிறான், ஆண்டவர் என்று. ஆனால் அடுத்தவன் என்ன செய்கிறான்? தன்னுடைய சுயநீதியை சொல்கிறான். நான் இப்படி ஜெபம் பண்ணுகிறேன், தசமபாகம் கொடுக்கிறேன், இவனை போல் இல்லாதபடினாலும் ஸ்தோத்தரிக்கிறேன் என்று சொல். ஆண்டவர் சொல்கிறார், இவனே நீதிமானாய் மாற்றப்பட்டான் என்று. எனவே ஆண்டவர் எப்பொழுதும் தாழ்மை உள்ளவர்களை கண்ணோக்கி பார்க்கிறார். அவர் சிறுமைப்பட்டவர்களை கண்ணோக்கி பார்க்கிறார். அவர் மேட்டிமையானவர்களை தூரத்திலிருந்து அறிகிறார் என்று சொல்லப்படுகிறது. எனவே எங்களுக்குள்ளே எந்த விதத்திலும் பெருமை என்ற அந்த காரியத்துக்கு நாங்கள் ஒருபோதும் இடம் கொடுக்க கூடாது. நாங்கள் தாழ்ந்திருந்தாலும் உயர்ந்திருந்தாலும் எப்பொழுதும் கர்த்தரை நம்பியே நாங்கள் வாழ வேண்டும். அப்ப உயர்வானாலும் தாழ்வானாலும் எதுவாக இருந்தாலும் பிரியமானவர்களே. எனவே பவுல் சொல்கிறார், எனக்கு தாழ்ந்திருக்கவும் தெரியும், உயர்ந்திருக்கவும் தெரியும் என்று சொல்லி. அப்ப நாங்கள் எப்படிப்பட்ட சூழ்நிலையா இருந்தாலும் நாங்கள் வாழுகிறது ஆண்டவருடைய கிருபை. அவர்தான் ஒருவரை தாழ்த்தி ஒருவனை உயர்த்துகிறார். எனவே நாங்கள் ஆண்டவர் எங்களை ஏற்ற காலத்திலே உயர்த்துவார் என்று அவருடைய பலத்த கரத்திலே அடங்கி இருக்க வேண்டும். வேதம் சொல்லுகிறது, இளைஞரே நீங்கள் மூப்பர்களுக்கு கீழ்ப்படியுங்கள், மனத்தாழ்மையை அழைத்துக் கொள்ளுங்கள், பெருமூழர்களுக்கு அவர் எழுத்து நிற்கிறார், தாழ்மூழலுக்கு கிருபை அளிக்கிறார் என்பதாக. எனவே நமக்குள்ளே, அதாவது தாழ்மை உள்ளவர்களிடத்திலே தான் கிருபை தங்கி நிற்கும். தாழ்மை இல்லாவிட்டால் கிருபை தங்கி நிற்க முடியாது. அப்ப எங்களுக்கு எப்பொழுதும் ஆண்டவருக்குள்ளே நாங்கள் தாழ்வு. அடுத்ததாக இறுதியான குறிப்பு, அந்த கிருபை ஏற்ற நேரத்திலே நமக்கு சகாயம் செய்கிற கிருபை அல்லது உதவி செய்கிற கிருபை. எபிரேயர் 4:16 வாசிப்போம். ஆதலால் நாம் இரக்கத்தை பெறவும் ஏற்ற சமயத்தில் சகாயம் செய்யும் கிருபையை அடையவும் தைரியமாய் கிருபாசன தண்டையிலே சேர கடவும். ஆமென். ஏற்ற சமயத்திலே ஒரு இக்கட்டான சூழ்நிலை வரும் பொழுது எங்களுக்கு உதவி தேவைப்படுகிறது. ஆண்டவருடைய கிருபையை நாடுவதற்கு இன்றைக்கு, அதாவது நமக்கு கிருபாசன தண்டை சேரக்கூடிய சலாக்கியத்தை நாங்கள் பெற்றிருக்கின்றோம். எனவே ஏற்ற நேரத்திலே எங்களுக்கு உதவி செய்கிற அந்த கிருபை எங்களுக்கு போதுமானதாக இருக்கிறது. ஏற்ற நேரத்திலே எங்களுக்கு உதவி செய்வதற்கு அவருடைய கிருபை போதுமானதாக இருக்கிறது. எனவே நாங்கள் ஏற்ற வேளையிலே எங்களுக்கு இந்த நேரத்திலே ஆண்டவருடைய கிருபை எங்களுக்கு உதவி தேவை என்று நாங்கள் ஜெபம் பண்ணி அவருடைய சமூகத்திலே நாங்கள் ஏறெடுக்கும் பொழுது அவர்களுக்கு ஏற்ற நேரத்திலே சகாயம் செய்கிறார், உதவி செய்கிறார். அந்த கிருபை எங்களுக்கு போதுமானதாக இருக்கிறது. எனவே பவுலுக்கு ஆண்டவர் சொன்னது போல நாம் ஒவ்வொருவரையும் இங்கே கூடியிருக்கிற நாம் ஒவ்வொருவரையும் பார்த்து ஆண்டவருடைய வார்த்தை அறிவிக்கிறது என்றால், என்னுடைய கிருபை உனக்கு போதும், மகனே என்னுடைய கிருபை உனக்கு போதும், மகளே என்னுடைய கிருபை உனக்கு போதும், உன்னுடைய பலவீனத்திலே என்னுடைய பலன் பூரணமாக விளங்கும் என்று.
எனவே நாங்கள் சொல்ல வேண்டும், கர்த்தருடைய கிருபை எங்களுக்கு போதும் என்று சொல்லி. எனவே அவருடைய கிருபைக்காய் நாங்கள் நன்றி செலுத்துவோம். இன்றைக்கு நாங்கள் இந்த இடத்திலே கூடி வந்திருக்கிறது கூட ஆண்டுடைய கிருபை என்றுதான் நாங்கள் சொல்ல வேண்டும். ஏனென்றால் பிரியமானவர்களே, அதாவது நாங்கள் பிறந்து வந்த நாளிலிருந்து யோசித்து பார்க்கணும். எத்தனையோ ஆபத்து வந்தது, எத்தனையோ இயற்கை சீற்றங்கள் வந்தது, எத்தனையோ யுத்தங்கள் வந்தது, அநேகர் மரித்து போனார்கள். ஆனால் ஆண்டவர் எங்களை உயிரோடு பாதுகாத்து வைத்திருக்கிறார் என்று சொன்னால் அது ஆண்டுடைய கிருபை என்றுதான் நாங்கள் சொல்ல வேண்டும். எனவே இன்றைய நாளிலும் வாக்கினங்களை நாங்கள் இந்த வார்த்தையை பிரசங்கித்துக் கொண்டிருக்கும் பொழுது ஒரு சகோதரன் நான் சாட்சி சொல்ல வேண்டும் என்று சொன்னால் என்னென்னு கேட்டால், ஒரு ஆபத்தில் இருந்து ஆண்டவரை அறியாத வழியிலே ஆண்டவர் என்னை காப்பாற்றினார். எனவே ஆண்டவர் என்னை அந்த இடத்திலே அவருடைய கிருபை தான் என்னை காப்பாற்றினது. அப்படி இல்லாவிட்டால் இன்றைக்கு என்னுடைய பேரே கதையே இருக்காது. இன்றைக்கு தான் எனக்கு விளங்குகிறது அந்த விபத்திலிருந்து, அந்த விபத்து நடக்காத வண்ணம் ஆண்டவர் என்னை காப்பாற்றினார். அதே போல நம்ம ஒவ்வொருவருக்கும் இருக்கலாம் எத்தனையோ ஆபத்தான சூழ்நிலை. இவர்கள் எல்லாவற்றையும் இன்று கர்த்தர் நம்மை காப்பாற்றி உயிரோடு இன்றைக்கு வைத்திருக்கிறார். இப்ப இந்த சூழ்நிலையிலே எங்களுக்கு பலவீனங்கள், வியாதிகள், பலவிதமான போராட்டங்கள் இருக்கலாம். அப்ப நாங்கள் புலம்பல் பாடுவது போல, எரேமியாவின் புலம்பல் புத்தகத்தில் எழுதப்பட்டது போல நாங்களும் கூட புலம்பல் சொல்லலாம், பாட்டு பாடி பாடுகிறவர்களாக இருக்கலாம். ஆனால் அந்த புலம்பலின் நடுவிலே எரேமியாவுக்கு அதாவது புது நம்பிக்கை பிறந்தது போல நாங்கள் நினைக்க வேண்டும், நாங்கள் நிற்பதும் நிர்மூலமாகாமல் இருப்பதும் கர்த்தருடைய கிருபையே. அவருடைய இரக்கத்துக்கு முடிவில்லை, அவருடைய அன்புக்கு அளவில்லை. என் கிருபை உனக்கு போதும் என்று சொன்ன தேவன், நம்மை தாயின் கனவிலே காத்த தேவன், அவர் தாங்கி இதுவரை நடத்தினவர், இனிமேலும் நடத்த போதுமானவராய் இருக்கிறார். எனவே ஆண்டவருடைய கிருபைக்காக நாங்கள் எழுந்து நின்று நன்றி சொல்லி ஆண்டவரை துதித்து நாங்கள் ஆராதித்து கர்த்தருடைய பந்தியிலே நாங்கள் அமரப் போகிறோம். அவருடைய கிருபைக்காக நாங்கள் அவருக்கு நன்றி செலுத்துவோம். நாங்கள் வாசித்தோம் இசையா 54 மலைகள் விலகினாலும் பர்வதங்கள் நிலை பெயர்ந்தாலும் என் கிருபை உன்னை விட்டு விலகாது என்று சொல்லி. எனவே நாங்கள் ஒரு பாடலை நாங்கள் பாடுவோம். மலைகள் விலகினாலும் பர்வதங்கள் நிலை பெயர்ந்தாலும் கிருபை விலகாதையா நாங்கள் பாடுவோம். அல்லேலூயா. மலைகள் விலகினாலும் பர்வதங்கள் நிலை பெயர்ந்தாலும் கிருபை விலகாது, சமாதானம் நிலை பெயராது. மலைகள் விலகினாலும் என்னோடு சொல்லும் கிருபை விலகாதையா, கிருபை விலகாதையா. இசையாவும் கிருபை விலகாதையா, கிருபை விலகாதையா. கோபம் கொள்வதில்லை என்று வாக்குரைத்தீர், கடிந்து கொள்வதில்லை என்று ஆணையிட்டீர். என்மேல் கோபம் கொள்வதில்லை என்று ஆணையிட்டீர், கடிந்து கொள்வதில்லை என்று ஆணையிட்டீர். பாவங்களை மன்னித்தீர், அக்கிரமங்கள் எண்ணுவதில்லை. பாவங்களை மன்னித்தீர், அக்கிரமங்கள் எண்ணுவதில்லை. இயேசு எனக்காய் பலியானதினால், இயேசு எனக்காய் பலியானதினால் கிருபை விலகாதையா, கிருபை விலகாதையா. இயேசையாவும் கிருபை விலகாதையா, கிருபை விலகாதையா. நீதியினால் நான் ஸ்திரப்படுவேன், கொடுமைக்கு நான் தூரமாவேன். நீதியினால் நான் ஸ்திரப்படுவேன், கொடுமைக்கு நான் தூரமாவேன். பயமில்லாதிருப்பேன், திகிலுக்கு தூரமாவேன். பயமில்லாதிருப்பேன், திகிலுக்கு தூரமாவேன். எதுவும் என்னை அணுகுவதில்லை, எதுவும் என்னை
என்னை அணுகுவதில்லை. கிருபை விலகாதையா, கிருபை விலகாதையா, ஏசையாவும் கிருபை விலகாதையா, கிருபை விலகாதையா. எனக்கு விரோதமாய் எழும்பும் ஆயுதம் வாய்க்காதே போகும் என்று வாக்குரைத்தீர். எனக்கு விரோதமாய் எழும்பும் ஆயுதம் வாய்க்காதே போகும் என்று வாக்குரைத்தீர். எனக்கு விரோதமாய் நியாயத்தில் எழும்பும் நாவை, எனக்கு விரோதமாய் நியாயத்தில் எழும்பும் நாவை குற்றப்படும்படி செய்திடுவீர், குற்றப்படும்படி செய்திடுவீர். கிருபை விலகாதையா, கிருபை விலகாதையா, ஏசையாவும் கிருபை விலகாதையா, கிருபை விலகாதையா. நன்றி சொல்லி ஜெபிப்போம். ஆண்டவருடைய வார்த்தை சொல்லுகிறது, என் கிருபை உனக்கு போதும், பலவீனத்திலே பலன் பூரணமாய் விளங்கும் என்று. அவருடைய கிருபைக்காய் நன்றி செலுத்துவோம். ஆண்டவரே, உடைய கிருபைக்காய் ஸ்தோத்திரம். ஆண்டவரே அப்பா, நீங்கள் எங்கள் மேல் பாராட்டின கிருபை பெறுது கர்த்தாவே. ஆண்டவரே, கிழக்குக்கும் மேற்கும் அவ்வளவு தூரம் அவ்வளவாய் எங்கள் பாவங்களை மன்னித்து, வானத்துக்கும் பூமிக்கும் அவ்வளவு தூரமும் அவ்வளவாய் உடைய கிருபை ஆண்டவரே எங்கள் மேல் வைத்தீர். ஆண்டவரே அப்பா, அளவில்லாத கிருபை ஆண்டவரே, தாழ்வில் நம்மை நினைத்த கிருபை ஆண்டவரே, தாங்கி நடத்தும் கிருபை ஆண்டவரே சுவாமி. யார் கைவிட்டாலும் எங்களை கைவிடாத கிருபை ஆண்டவரே சுவாமி. ஆண்டவரே கர்த்தாவே, ஆண்டவரே கர்த்தாவே, ஏற்ற நேரத்திலே எங்களுக்கு ஆண்டவரே சகாயம் செய்யும் கிருபை ஆண்டவரே கர்த்தாவே. ஆண்டவரே, மலைகள் விலகினாலும் பர்வதங்கள் நிலைபெயர்ந்தாலும் ஆண்டவரே என் கிருபை உன்னை விட்டு விலகாதென்று வாக்குரைத்தீரப்பா. அதுக்காக நாங்கள் உண்மை நன்றியோடு துதிக்கிறோம் ஆண்டவரே. அப்ப காலைதோறும் புது கிருபை என்று சொல்லப்பட்டிருக்கிறது கர்த்தாவே. நாங்கள் அனுதினமும் உடைய கிருபையை சார்ந்து வாழ எங்களுக்கு உதவி செய்யும் ஆண்டவரே. எங்களுக்குள்ளே பெருமை வராதபடி ஆண்டவரே உடைய கிருபையை தக்க வைத்துக் கொள்ள கர்த்தாவே எங்களுக்குள்ளே மனத்தாண்மை கல்லடபடியா ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. அப்பா, பெருமை உள்ளவனுக்கு கர்த்தர் எதிர்த்திருக்கிறார் என்று வேதம் சொல்கிறது கர்த்தாவே. தாழ்மை உள்ளவர்களுக்கோ அதிகமான கிருபை அளிக்கிறார் என்று சொல்லப்பட்டபடி ஆண்டவரே. ஆண்டவரே, தாழ்மையில் தங்கும் கிருபைக்காக நாங்கள் காத்திருக்கிறோம், ஸ்தோத்திரிக்கிறோம், நன்றி செலுத்துகிறோம் ஆண்டவரே. நேரத்திலும் ஆண்டவரே சுவாமி, ஏற்ற நேரத்திலே சகாயம் செய்யும் உடைய கிருபை ஆண்டவரே, இன்றைக்கும் நாங்கள் தைரியமாய் கிருபாசன தண்டை சேர்ந்து ஏற்ற சமயத்திலே எங்களுக்கு சகாயம் செய்கிற கிருபையை பெற்றுக் கொள்வதற்காய் ஆண்டவரே அப்பா, நீர் அப்படி ஆண்டவரே எங்களை வைத்திருக்கிறதுக்காக நன்றி செலுத்தி இயேசு நாமத்தில் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே, ஆமென். கர்த்தருடைய பந்தியில் அமர்வதற்கு இப்பொழுது சோழன் வந்து வசனத்தை வாசிக்கும் பொழுது நாங்கள் கவனிப்போம். திருவிழந்தமாக வசனத்தை படிக்க போகிறேன். நன்றாக கவனித்துக் கொள்ளுங்கள். 1 கொரிந்தியர் புத்தகம் 11ஆம் அதிகாரத்திலிருந்து 23 31 வசனங்களை படிக்கிறேன். அதை அறித்துக் கொள்ளுங்கள். நான் உங்களுக்கு ஒப்புவித்ததை கர்த்தரிடத்தில் பெற்றுக்கொண்டேன். என்னவெனில், கர்த்தராகிய இயேசு தாம் காட்டி கொடுக்கப்பட்ட அந்த ராத்திரியிலே அப்பத்தை எடுத்து ஸ்தோத்திரம் பண்ணி அதை விட்டு, நீங்கள் வாங்கி புசியுங்கள், இது உங்களுக்காக பிற்கப்படுகிற என்னுடைய சரீரமாயிருக்கிறது, என்ன நினைவு கூறும்படி இது செய்யுங்கள் என்றார். போஜனம் பண்ணின பின்பு அவர் அந்தபடியே பாத்திரத்தையும் எடுத்து, இந்த பாத்திரம் என் இரத்தினத்தால் ஆகிய புதிய உடன்படிக்கையாக இருக்கிறது, நீங்கள் இதை பானம் பண்ணும் போதெல்லாம் என்னை நினைவு கூறும்படி இதை செய்யுங்கள் என்றார். ஆகையால் நீங்கள் இந்த அப்பத்தை புசித்து இந்த பாத்திரத்தில் பானம் பண்ணும் போதெல்லாம் கர்த்தர் வரும் அவருடைய மரணத்தை தெரிவிக்கிறீர்கள். இப்படி இருக்க, எவர் அபாத்திரமாய் கர்த்தருடைய அப்பத்தை புசித்து அவருடைய பாத்திரத்தில் பானம் பண்ணுகிறாரோ அவன் கர்த்தருடைய சரீரத்தையும் இரத்தத்தையும் குறித்து குற்றம் உள்ளவனாய் இருப்பான். எந்த மனுஷனும் தன்னைத்தானே சோதித்தறிந்து இந்த அப்பத்தில் புசித்து இந்த பாத்திரத்தில் பானம் பண்ண கடவன்.
எண்ணத்திலான அபாத்திரமாய் யோஜனை பண்ணப்படுகிறவன் கர்த்தருடைய சரீரம் இன்னதென்று நிதானித்து அறியாதவன் தனக்கு ஆக்கிரமித்து பெறும்படி போஜனம் வரப்படுகிறான். இது நிமித்தம் உங்களில் அநேகர் பலவீனரும் வியாதி உள்ளவருமாய் இருக்கிறார்கள், அநேகர் நித்திரை அடைந்திருக்கிறார்கள். நம்மை நாமே நிதானித்து அறிந்தால் நாம் நியாயம் தீர்க்கப்படும். இயேசு நாம் காட்டி கொடுக்கப்பட்ட அப்பத்தை எடுத்து ஸ்தோத்திரம் பண்ணி அதை பிட்டு நீங்கள் வாங்கி புசியுங்கள், உங்களுக்காக பிற்கப்படுவது என்னுடைய சரீரமாக இருக்கிறது, என்னை நினைவு கூறும்படி செய்கிறார். போஜனம் பண்ணின அந்தபடியே பாத்திரத்தை படுத்து இந்த பாத்திரம் என் இரத்தத்தினாலாகிய புதிய உடன்படிக்கையாக இருக்கிறது, இதில் பானம் பண்ணும் போதெல்லாம் என்னை நினைவு கூறும்படி செய்யுங்கள் என்றார். என்னை நினைவு கூறும்படி இதை செய்யுங்கள் என்று சொல்லிவிட்டார். எனவே எண்ணத்தை நினைவு கூறுகிறோம். இயேசுகளுக்காக அடிக்கப்பட்டார், இயேசுகளுக்காக ரத்தம் சிந்தினார். ஏசாயா 53 சொல்லப்பட்டிருக்கிறது, நம்முடைய முதல்கள் நிமித்தம் அவர் காயப்பட்டார், நம்முடைய அக்கிரமத்தின் நிமித்தம் நொறுக்கப்பட்டார், நமக்கு சமாதானத்தை உண்டு பண்ணும் ஆற்றலின் அவர் மேல் வந்தது, அவருடைய தழும்புகளினாலே நாங்கள் குணமாக வருகிறார். எனவே நாங்கள் இப்பொழுது ஜெபிப்போம். அப்படி இந்த மாதத்தின் முதல் வாரத்திலே நம்முடைய திருவிருந்து பந்தியை அமர ஆண்டவர் இந்த நினைவு திருவிருந்திலே நாங்கள் பங்கு பெற்று கர்த்தருக்கு கொடுத்த இந்த நாளுக்காய் நாங்கள் நன்றி செலுத்துகிறோம். கர்த்தாவே, அப்பா பாத்திரமாய் போஜனபானம் பண்ணுகிறவர் கர்த்தருடைய சரீரம் இன்னதென்று நிதானித்து அறியாதனால் ஆக்கிரத்திற்கு வரும்படி போஜனபானம் பண்ணுகிறான் சொல்லப்பட்டிருக்கிறது. நாங்கள் என்னதென்று நிதானித்து அறிந்தவர்களாய் ஆண்டவரை கர்த்தாவே நாங்கள் பந்தியிலே அமர கர்த்தர்களுக்கு திரும்ப செய்யும்படியாக இருக்கிறோம். இயேசு நாமத்திலே பிதாவே, ஆமென். ரட்சிக்கப்பட்டு முழு ஞானஸ்தானம் பெற்றவர்கள் கர்த்தருடைய பந்தியில் நாமெல்லாம் உங்களை அன்போடு அழைக்கிறோம். பாடலை பாடிக்கொண்டிருக்கும் பொழுது வந்து வாருங்கள். என்று உன் பிள்ளை நான் எங்கே
நான் பாவியல்ல, எனக்காக இரத்தம் சிந்தினே, என்று உன் பிள்ளை நான், என் இயேசையா, என்று உன் பிள்ளை நான். ஜெபம் பண்ணுவோம். சமாதானத்தின் தேவன் நம்மை முற்றிலும் பரிசுத்தப்படுத்துவாராக. ஆவியாத்மா சரீரம் முழுவதும் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் பொழுது குற்றமற்றதாய் காக்கப்படுவதாக. உங்களை அழைக்கிறவர் உண்மையுள்ளவர், அப்படியே செய்வார். வேதம் சொல்கிறது, அநியாயம் செய்கிறவன் அநியாயம் செய்யட்டும், அசுத்தமாக இருக்கிறவன் அசுத்தமாக இருக்கட்டும், நீதி செய்கிறவன் இன்னும் நீதி செய்யட்டும், பரிசுத்தம் உள்ளவன் இன்னும் பரிசுத்தமாகட்டும். இதோ சீக்கிரமாய் வருகிறேன் என்பதாக. மாரநாதா கர்த்தராகிய இயேசுவே வாரும். உடைய வருகைக்காய் நாங்கள் காத்திருக்கிறோம். என்றும் இந்த தொழுவத்தில் இல்லாத அநேக மந்தைகள் ஆண்டவரே கர்த்தாவே சபைக்கு வெளியே இருக்கிறார்கள். அவர்களும் வந்து கர்த்தாவே இந்த மந்தையிலே சேர்க்கப்பட்டு ஆண்டவரே உடைய மந்தையிலே அமர்ந்து உடைய வருகையின் போது எக்கால சத்தம் கேட்கும் பொழுது இமைப்பொழுதிலே மறுவமாக மாற்றப்பட்டு எடுத்துக்கொள்ளப்பட்டு கர்த்தரோடு நிர்ணயிக்கும் இருப்போம் என்ற நம்பிக்கையுள்ள வார்த்தைக்காய் நாங்கள் நன்றியோடு தோன்றுகிறோம். எல்லா துதியும் கனமனுமாக்கி இயேசு நாமத்திலே பிதாவே. ஆமென். இறுதியாக தேவனை ஆராதிக்க போகிறோம். அவர் கிருபை எங்களுக்கு போதும். நாம் நிற்பது என் மூலமாக அவருடைய சுத்த கிருபை. ஆகவே இந்த நாட்களிலே கிருபையை பற்றிக் கொள்ள கருவோம். அல்லேலூயா. ஏற்ற நேரம் எனக்கு உதவி செய்த கிருபை, சோர்ந்து போன நேரம் என்னை தாங்கி சென்ற கிருபை, ஏற்ற நேரம் எனக்கு உதவி செய்த கிருபை, சோர்ந்து போன நேரம் என்னை தாங்கி கொண்ட கிருபை, கிருபையே 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 தேவ கிருபையே ஆமென். கிருபையே 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 தேவ கிருபையே. தோல்வியான நேரம் கலங்கி நின்ற வேளை, திகைத்து நின்ற போது தேடி வந்த கிருபை, தோல்வியான நேரம் கலங்கி நின்ற வேளை, திகைத்து நின்ற போது தேடி வந்த கிருபை, நாம் திகைத்து நின்ற போது தேடி வந்த கிருபை, நாம் திகைத்து நின்ற போது தேடி வந்த கிருபை, கிருபையே 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 தேவ கிருபையே, கிருபையே 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 தேவ கிருபையே. தேவையுள்ள நேரம் குறைவுபட்ட வேளை, தனித்து நின்ற போது உதவி செய்த கிருபை ஆமென். தேவையுள்ள நேரம் குறைவுபட்ட வேளை, தனித்து நின்ற போது உதவி செய்த கிருபை, நான் தனித்து நின்ற போது உதவி செய்த கிருபை, தனித்து நின்ற போது உதவி செய்த கிருபை, கிருபையே 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 தேவ கிருபையே ஆமென். கிருபையே 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 தேவ கிருபையே. பயந்து நின்ற நேரம் பதறி போன வேளை, அங்கலாய்ந்த போது ஆதரித்த கிருபை, பயந்து நின்ற நேரம் பதறி போன வேளை, அங்கலாய்ந்த போது ஆதரித்த கிருபை, அங்கலாய்ந்த போது ஆதரித்த கிருபை, அங்கலாய்த்த போது ஆதரித்த கிருபை, கிருபையே
கிருபையே தேவ கிருபையே. மனமுடைந்த நேரம் நொறுங்கி போன வேளை கதறி அழுத போது அணைத்து கொண்ட கிருபை. மனமுடைந்த நேரம் நொறுங்கி போன வேளை கதறி அழுத போது அணைத்து கொண்ட கிருபை. நாம் கதறி அழுத போது அணைத்து கொண்ட கிருபை. நாம் கதறி அழுத போது அணைத்து கொண்ட கிருபை. கிருபையே 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 தேவ கிருபையே. கிருபையே 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 தேவ கிருபையே. ஏற்ற நேரம் எனக்கு உதவி செய்த கிருபை. சோர்ந்து போன நேரம் என்னை தாங்கிக் கொண்ட கிருபை. ஏற்ற நேரம் எனக்கு உதவி செய்த கிருபை. சோர்ந்து போன நேரம் என்னை தாங்கிக் கொண்ட கிருபை. கிருபையே 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 தேவ கிருபையே. கிருபையே 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 தேவ கிருபையே. ஒன்றுக்கும் தகுதி இல்லாதவருக்கு எந்த கைமாறும் கருதாமல் கிடைத்த ஒரு இரக்கம்தான் தேவனுடைய கிருபை. ஆகவே எங்களுக்கு இந்த கிருபை கிடைத்து நாங்கள் நிற்பது நிர்மூலமாக அவருடைய சுத்த கிருபை. ஆகவே அந்த கிருபைக்காக ஏற்ற வேளையில எங்களுக்கு உதவி செய்கிற தேவன். அல்லேலூயா. நன்றி செலுத்துவோமா? நன்றி செலுத்தி தேவனை துதித்து இப்படி ஆசீர்வாதத்தை கூற போகிறோம். அவை நன்றி செலுத்துங்க. அவருடைய கிருபைக்காக நன்றி என்று சொல்லுங்க. அல்லேலூயா. ஸ்தோத்திரமாண்டவரை மகிமையின் தேவனை துதிக்கிறோம், தேவனை ஆராதிக்கிறோம். அல்லேலூயா 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 அல்லேலூயா. ஸ்தோத்திரமாண்டவரே அல்லேலூயா. ஸ்தோத்திரமாண்டவரே என் வாழ்விலே நீ பாராட்டின தயவுக்கெல்லாம் நான் பாத்திரனல்ல. இதுவரையில் என்னை தாங்கினதற்கு எவ்வளவும் நான் தகுதியும் அல்ல. என் வாழ்விலே நீ பாராட்டின தயவுக்கெல்லாம் நான் பாத்திரனல்ல. இதுவரையில் நீ தாங்கினதற்கு எவ்வளவும் நான் தகுதியுமல்ல. மாறாமலே உடனிருந்தீர், விலகாமலே நடத்தி வந்தீர். மாறாமலே உடனிருந்தீர், விலகாமலே நடத்தி வந்தீர். ஆச்சரியமானவரே என் வாழ்வில் அதிசயமானவரே. ஆச்சரியமானவரே என் வாழ்வில் அதிசயமானவரே. எதிர்பார்க்கும் முடிவுகளை என் வாழ்வில் அளிப்பவரே. எதிர்பார்க்கும் முடிவுகளை என் வாழ்வில் அளிப்பவரே. வழியறியா அழைத்த என்னை கண்டீரே உம் கண்களால். வழியறியா அழைத்த என்னை கண்டீரே உம் கண்களால். ஆச்சரியமானவரே என் வாழ்வில் அதிசயமானவரே. ஆச்சரியமானவரே என் வாழ்வில் அதிசயமானவரே.
சறுக்கலிலும் கண்ணீரிலும் விழுந்திட்ட என் நிலையை சறுக்கலிலும் கண்ணீரிலும் விழுந்திட்ட என் நிலையை துன்பங்களை கண்ட நாட்களுக்கு சரியாக என்னை மகிழ செய்தீர். துன்பங்களை கண்ட நாட்களுக்கு சரியாக என்னை மகிழ செய்தீர். ஆச்சரியமானவரே என் வாழ்வில் அதிசயமானவரே ஆச்சரியமானவரே என் வாழ்வில் அதிசயமானவரே சொந்தமான பிள்ளையாக தகப்பனை போல் சுமந்தே சொந்தமான பிள்ளையாக தகப்பனை போல் சுமந்தே இமை பொழுதும் என்னை விலகினாலும் இரக்கங்களால் என்னை சேர்த்துக் கொள்வீர். இமை பொழுதும் என்னை விலகினாலும் இரக்கங்களால் என்னை சேர்த்துக் கொண்டீர். ஆச்சரியமானவரே என் வாழ்வில் அதிசயமானவரே ஆச்சரியமானவரே என் வாழ்வில் அதிசயமானவரே ஆச்சரியமானவரே அதிசயமானவரே ஆச்சரியமானவரே அதிசயமானவரே. என்னுடைய வாழ்க்கையில செய்த நன்மைகள், அவருடைய தயவு, அவருடைய இரக்கம், அவருடைய கிருபை, இதுவரை நம்மை தாங்கின அந்த கிருபைக்கு நாங்கள் நன்றி சொல்ல கடமைப்பட்டிருந்தோம். தேவன் நாம் நிற்பது மூலமாக அவருடைய கிருபை என்று சொல்லி பார்த்தோம். எல்லோருமாக நாங்கள் துதிப்போமா? ஹல்லேலூயா. பரிசுத்த ஆவியானவருடைய பிரசன்னம் கடந்து வருவதாக. கடந்து வருவதாக. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. தேவ பிரசன்னத்தில் நாம் இணைந்து கொள்வோம். தேவ ஆவியின் வழிநடத்தல் நடந்து கொள்வோம். இதோ நான் சீக்கிரமாய் வருகிறேன், அவன் அவனுடைய கிரிகை என்னோடு கூட வருது என்று சொல்லி இருக்கிறார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. நன்றி என்று சொல்லி தேவனை துதியுங்கள். வாய்களை திறந்து தேவனை துதி, அவர் செய்த நன்மைகளுக்கு நன்றி செலுத்துங்கள். ஹல்லேலூயா. நாம் நிற்பது நிர்மூலமாக அதனுடைய கிருபை என்று சொல்லி எல்லாம் அறிந்திருக்கிறீங்க. என் கிருபை உனக்கு போதும், பலவீனத்தில் என் பலன் பூர்ணமாக விளங்கும் என்று சொல்லியிருக்கிறார். இபலா குர்ரமா தர்ரமா சிகு லோகு ருகு துரின் ஹரமா ஷந்தல கரமா ஓரியல மஹரமா தரமா ஷந்தலமா. இயேசுவின் நாமத்தினாலே, இயேசுவின் நாமத்தினாலே எல்லா பலவீனங்களும் இயேசுவின் நாமத்தினாலே பிள்ளைகளை விட்டு அகற்றுவோம். பலவீனப்படுத்துகிறவர் எல்லா அந்தகார கிரிகள் இயேசுவின் நாமத்தினாலே ஒவ்வொரு சரீரத்தை விட்டு விலகுவதாக இயேசுவின் நாமத்தினாலே. இந்த வேளையில் தேவனுடைய பிரசன்னத்தை உணர்ந்தவனாக, தேவ வல்லமை உணர்ந்தவனாக, தேவனுடைய பிரசன்னம் இடத்திலே ஆளுகை செய்து கொண்டிருப்பதற்காக ஒவ்வொரு சரீரங்களும் தேவனுடைய மகிமை வெளிப்பட வேண்டுமா நாங்கள் சொல்லுகிறேன். உங்களுடைய தழும்புகளால் நாம் குணமாகிறோம் என்று சொன்னபடி கர்த்தாவே, இந்த வேளையில் ஆண்டவரே பலவீனப்படுத்துகிறதான எல்லா காரியங்களையும் இயேசுவின் நாமத்திற்குள்ளாக கடிந்து கொள்ளுகிறோம். தேவனை இப்பொழுதும் தேவ பிள்ளைகளை ஆண்டவரும் இந்த கரத்தில் நான் ஒப்புக் கொடுக்கிறேன். கர்த்தராமை கூட இந்த வழிநடத்துங்க ஆண்டவரே, பலப்படுத்துங்க ஆண்டவரே. அப்பா, இந்த வேளையில ஆண்டவரை ஜெபம் செய்வோம். ஒருவனப்பட்டு நாங்கள் ஜெபம் பண்ணி
நிறைவு செய்வோம். பரிசுத்தமுள்ள நல்ல பிதாவே, தேவனுடைய பிரசன்னத்தில் அமைந்தவர்களாக இந்த இடத்துல வந்திருக்கிறோம். தேவனே, இந்த இடத்திலும் ஆண்டவரை ஆராதிக்க வைத்ததுக்காய் நன்றி. இப்பொழுதும் இந்த ஆராதனையில தேவனுடைய நாமத்தை வைத்த ஒவ்வொரு பிள்ளையுடைய வாழ்க்கையில் அற்புதங்களை செய்யணுமா நாங்கள் ஜெபிக்கிறோம். வரும் பொழுது கூட இருந்தீர், போகும் பொழுது கூட இருந்த ஆண்டவரே, வருகிற நாட்கள்ல உங்களுடைய தெய்வீக சமாதானத்தின் வல்லமை ஆளுகை செய்யட்டும் ஆண்டவரே. தேவன் தாமை கூட இந்த வழி நடத்துங்கள் அப்பா. இயேசுவின் நாமத்தினால ஜெபிக்கிறோம் எங்கள் ஜீவனுள்ள நல்ல பிதாவே. ஆமென், ஆமென். சேர்ந்து சொல்லுவோமா எல்லோரும்? என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, என் முழுவதுமே அவருடைய பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி. கர்த்தர் சகல உபகாரங்களையும் பரவாயில்லை. நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் கிருபை, பிதாவாகிய தேவனுடைய இடைவிடாத அன்பும், பரிசுத்த ஆவியானவர் அந்யோன்ய ஐக்கியமும் நம் அனைவரோடும் கூட இருப்பதாக. ஆமென், ஆமென். God bless you. கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. ஆமென்.